நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சோஸ்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கல்யாணி ஆண்டி அவங்க கொடுக்க வேண்டிய நாள், அவங்க வெளியூரில் இருப்பதனால அந்த நாளை நான் எடுத்துக்கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமரின் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். எல்லோரும் நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 12 நாம் வாசிக்க கேட்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. துடைத்து போடும் அழுக்கை போல நான் உதறி தள்ளப்பட்டே. துடைத்து போடும் அழுக்கை போல நான் உதறி தள்ளப்பட்டே. தெரிந்து கொண்டே பிரித்தெடுத்தீர் என்னை, தெரிந்து கொண்டே பிரித்தெடுத்தீர். கண்ணீரை களிப்பாக்கினீர், என் கண்ணீரை களிப்பாக்கினீர். தூளும் சாம்பலும் ஆகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். தூளும் சாம்பலும் ஆகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். எதற்கும் தகுதியில்லை, நான் எதற்கும் தகுதியில்லை. நாமம் சொல்ல துணிந்தேன், நான் நாமம் சொல்ல துணிந்தேன். ஆம் கர்த்தாவே, தகுதியில்லாத எங்களை உமது இரத்தத்தினால் எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய நாமத்தை ஆண்டவரை நாங்கள் சொல்லக்கூட தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டு உம்முடைய நாமத்தை எங்கள் வாய்களின் மூலமாக நாவுகளின் மூலமாக அறிக்கை செய்ய எங்களுக்கு தெரிந்து கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலமாய் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. மீண்டுமாய் நாம் வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே 3 விதமான இருக்கு. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஒவ்வொன்றுக்கும் 1 மணி நேரம் கூட போதாது. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடித்து விடுகிறேன். ஆனால் நான் இன்றைய நாளிலே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் மாத்திரத்தை எடுத்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரம்பத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது எவ்வளவு நம்பிக்கை நாம் உள்ளவர்களாக இருந்தோம். அந்த நம்பிக்கையில் எப்போதும் சந்தோஷத்தோடு தான் இருக்கும். அதில் துக்கம் இருக்காது, வேதனை இருக்காது, சஞ்சலங்கள் இருக்காது, பாடுகள் இருக்காது, எல்லாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை குறித்து நாம் அடையும் போது என்னவாகுது? அது எல்லாம் நம்ம விட்டு மறைந்து விடுகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் உணர்ந்தீங்க எனக்கு தெரியல. தேவனுடைய ஜனமே, நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததில் நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பது நாம் கண்ணால் பார்க்காதது தான் அது விசுவாசம். ஆனால் நம்பிக்கை இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே நாம் நேரடியாக பார்க்கிறது, அதன் மீது நம்பிக்கை வைப்பது தான் நம்பிக்கை. அதுதான் எரேமியாவின் புத்தகத்தில் சொல்லப்படுது. கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து தன்னம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன்
பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசித்தோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? தேவனுடைய ஜனமே, கடந்த 4 மாதம் கர்த்தர் நடத்தினார். கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் நம்பிக்கையாய் வந்தேன் என்று எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? இந்த 5ஆம் மாதம், இந்த 17ஆம் தேதி வரை தேவன் நமக்கு ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்தார் என்று எத்தனை பேர் நம்பிக்கை உள்ளவர்களாக தெரிவிக்கிறீர்கள்? இல்லை, என் சுயபலத்தினால் நான் நடந்து வந்தேன், என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய அறிவு கூர்மையினாலே, என்னுடைய புத்தியினாலே நான் கடந்து வந்தேன் என்று இங்கே யாராவது சொல்வீர்களா? நாம் தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். மனுஷன் உனக்கு நான் கட்டாயமாக உதவி செய்வேன் என்று சொல்லுவான். நாம் இத்தனாம் தேதி எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, இந்த நாளிலே எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. அந்த நாளிலே அந்த மனிதனை நாம் சந்திக்கும் போது அந்த மனிதன் இல்லாமல் போகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்காத படிக்கு நமக்கு எந்த காரியங்களும் அனுகூலமாக மாறவே மாறாது. அனுகூலமாக மாற வேண்டும் என்றால் நாம் அந்த நம்பிக்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுகிறது. சங்கீதங்களின் புத்தகம், அதே சங்கீதங்களின் புத்தகம் 146 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் யார்? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யாக்கோபு யார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். 2 முறை ஏமாற்றுகிறவன், ஒரு எத்தன், திருடன். தன் சொந்த சகோதரனையை ஏமாற்றினான், தன் பெற்ற தகப்பனை ஏமாற்றினார் அந்த யாக்கோபு. இப்போது அந்த யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட தேவனா? நம்பிக்கையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படி என்றால் யாக்கோபு, அவருடைய வரலாறு நமக்கு நன்றாகவே தெரியும். அவர் போகும்போது வெறும் கையாய் போனார், ஆனால் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தார். திரளான ஆடு மாடுகளோடு, வேலைக்காரிகளோடு அவர் வந்தார். ஏன் வந்தார்? அவர் ஒரு வனாந்தரத்திலே நித்திரை செய்யும் போது நமக்கு நன்றாக தெரியும். நான் சுருக்கமாய் முடித்து விடுகிறேன். ஜெபம் செய்தார். தேவன் அங்கே தேவதூதன் தரிசனமாகிறார். அப்போது அவன் நம்பிக்கை, நான் வைத்த இந்த உலகத்தின் மீது வைத்த நம்பிக்கை முற்றும் அற்று போயிற்று, இனி என் நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டார். உறுதியாய் பற்றி கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை என்று சொல்லி அந்த இடத்துல போராடி ஜெபத்தை மேற்கொண்டார். ஒரு நம்பிக்கையின் ஜெபம். அவன் கடந்து போனான். அங்கு எத்தனையோ உபத்திரவங்கள் அவனுக்கு வந்தது, போராட்டங்கள் வந்தது, தாய்மாமன் மூலமாக பிரச்சனைகள் அவனை சந்தித்தான். ஆனாலும் எல்லாவற்றினும் அந்த நம்பிக்கையிலே தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் எனக்கு அனுகூலமாய் வாய்க்க செய்வார் என்று சொல்லி அவன் அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருந்தான். அவன் அந்த இடத்திலே துக்கப்படவில்லை, வேதனைப்படவில்லை, சஞ்சலப்படவில்லை. தேவனுடைய ஜனமே, ஆகவே தான் இப்போது கர்த்தர் யாருடைய தேவன் என்று இங்கே சொல்லப்படுது? யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து, யாக்கோபு தேவனை மாத்திரம் துணையாய் கொண்டிருந்து நம்பிக்கையோடு அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போனான் லாபான் வீட்டுக்கு. திரும்பி வரும்போது பாருங்கள் எப்படி வந்தான். அவன் நம்பிக்கை எவ்வளவாய் திரளாய் மாறிவிட்டது. இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? தேவனுடைய ஜனமே, நான் நம்புகிறேன், ஆண்டவரை நம்புகிறேன்னு, ஆனால் முழுவதுமாக ஒரு நம்பிக்கை இல்லை. தேவன் 100% அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 50% தேவன் மீதும், 50% மனிதர்கள் மீதும், அரசியல்வாதிகள் மீதும், மற்ற நண்பர்களோடு, இனஜன பந்துக்களோடு, உற்றார் உறவினரோடு நாம் வைக்கிறோம். அப்படி அல்ல, தேவன் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்து அந்த காரியத்தை தேவன் மீது வைத்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்லும்போது அந்த காரியம் நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றி வாய்ப்பாக மாறுகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா?
ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் செய்திடுங்க. 100க்கு பாடுங்க. நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, பாடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா பாடுனீங்களா? என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 அவரை நாம் நம்பணுங்க முழுவதுமாக. அதனால தான் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவன். அவன் தாங்க பயனா. அவனுக்கு எல்லாமே தெரியும், கர்த்தர் தான் எல்லாம் என்று. அவன் எப்பொழுதும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, சமாதானமாக இருக்கும். அந்த குடும்பம் முழுவதும் நம்பிக்கை வைக்கும் என்றால் அந்த குடும்பம் முழுவதும் சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக இருக்கும் தேவனுடைய ஜனமே. சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்கிறார். சங்கீதங்கள் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 62. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். யாராலே வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலே வரும். எனக்கு என்ன தேவையோ, எனக்கு பலன் வேண்டுமா, எனக்கு அவரிடத்திலிருந்து வரும். எனக்கு சுகம் வேண்டுமா, எனக்கு அவரிடத்திலிருந்து வரும். எனக்கு ஒத்தாசை வேண்டுமா, உதவி வேண்டுமா, எனக்கு எதுவென்றாலும் அவரிடத்திலிருந்து வரும். யாரிடத்துல? தேவனிடத்திலிருந்து. பாருங்க, தாவீது எவ்வளவு பெரிய அரசர் அவர், இஸ்ரவேலை ஆளுகிறது அரசர் அவர். அவர் தன்னுடைய படைபலத்தை நம்பவில்லை, ஆள்பலத்தை நம்பவில்லை, யாரையும் நம்பவில்லை. அவர் நம்பிக்கை வைத்த ஒரே ஒரு யாரு? கர்த்தராகிய தேவனை மாத்திரம்தான். தேவனுடைய ஜனமே, ஆமென், ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்கிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, 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 வெயிட் பண்ணு, அவரை நோக்கி பாரு, அமர்ந்திருன்றாரு. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் நம்புகிறது நீ அமர்ந்திரு. நீங்க அமர்ந்திருந்து பாருங்க, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நாம் அமர்ந்திருந்து நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே வச்சு என்ன நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம் தேவனுடைய ஜனமே. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறதே அவராலே வரும். இன்றைக்கு நமக்கு ஒரு சபையிலே ஒரு வேலை கொடுக்கிறார்கள் என்றால், ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார்கள் என்றால், நாம் அவரை நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோமா? கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் தேவனுடைய ஜனமே. எனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன். அந்த வேலை உம்மால தான் நடக்கணும், அந்த ஊழியம் உம்மால தான் நடக்கணும். அது ஆராதனையாக இருந்தாலும் சரி, பாடல் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அது ஜெபமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று. ஆனால் அது என்னுடைய சொந்த பலத்தாலேயோ, என்னுடைய அறிவாலேயோ, என்னுடைய ஞானத்தினாலோ அல்ல. உம்மிடத்திலிருந்து நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நீர் எனக்கு அனுகூலமாக இரும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் தேவனுடைய ஜனமே, ஆமென், ஹல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மற்ற ஆராதனைகள்லாம் நல்லா சிறப்பாக செய்கிறீங்க. ஆனால் அந்த உயிர் தெழுந்த ஆராதனை நான் அந்த உயிர் தெழுந்த ஆராதனை முடிஞ்சிட்ட பிறகு பெர்சியா கிட்டே கேட்டேன், என்னம்மா பாட்டெல்லாம் பாடினீங்க நீங்கன்னு. ஏன்னா ரொம்ப இதுவாச்சு. இன்றைக்கு எப்படி இருந்ததுன்னா, உயிர் தெழுந்த ஆண்டவரை மறுபடியும் அடக்கம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அந்த ஆராதனை. உயிர் தெழுந்த ஆராதனை எப்படி இருக்கும்? வல்லமையாக இருக்க வேண்டாமா ஒரு உயிர் தெழுந்த ஆராதனை? அப்படி என்றால் என்ன? நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கலாம். அந்த ஆண்டவரை நான் ஆராதனையில் பங்கு பெற போகிறேன், ஆராதனையில் நடத்த போகிறேன்னு சொல்லி அமர்ந்து இருக்கணும். நான் அந்த ஆராதனையை மூலமாக நான் வெற்றியாக நான் முடிப்பேன்,
அபிஷேகத்தோட நிரம்புவேன், வல்லமையோட நடத்துவேன் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி அந்த நம்பிக்கைக்காக நாம் காத்திருக்கணும். தேவனுடைய ஜனமே, நம்பிக்கைக்காக காத்திருக்கணும். எனக்கு ஆராதனை கொடுக்கப்படும்போது என் கூட யார் நிற்பாங்க பாடல் பகுதியில் நான் வந்து கேட்டு வச்சுடுவேன். அவங்கள கூப்பிட்டு அந்த இடத்துல நான் கடைசி ஆராதனை பண்ணும்போது அண்ணாதோர பொண்ணு, பெரிய பொண்ணு, பேர் தெரியலம்மா, சாரி, அப்புறம் கனிமொழி, இவங்கள கூப்பிட்டு நான் பேசினேன். மறுநாள் விடிய காலையில் 5 மணிக்கு அண்ணாதோரோட பெரிய மக வந்து எனக்கு ஃபோன் பண்ண, விடிய காலையில் 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பாட்டெல்லாம். அப்போ எனக்கு பாருங்கள், அந்த மக எவ்வளோ ஆர்வமாக இப்போ ஆண்டவருடைய தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து அந்த பாடல் பகுதி வந்து சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க ஆராதனையில் வந்து. இதுதான் நாம் வந்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறது. எனக்கு பரவாயில்ல, இவ்வளோ சின்ன வயசில் இந்த வாலிப பொண்ணு 5 மணிக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஏன்னா நாங்கள் தான் டீமில் பாட போகிறோன்னு சொல்லி இது எப்படி வரணும்னு சொல்லி அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது போல் நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆராதனை குழுவிலே நாம் இருக்கும்போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார் இருக்கிறார். தயவுசெய்து நான் சொல்கிறேன், நான் யாரையும் குறைப்படுத்தவோ இது இல்லை. நான் ஆராதனை பண்ணுறேன்னா அதுக்கு முன்பதாக நான் ஆயத்தமாக வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருந்தால் தான் இந்த இடத்திலே நான் சரியாக ஆராதனை செய்ய முடியும். இல்லை என்றால், நான் ஆயத்தமாகவில்லை என்றால் நான் இந்த இடத்திலே தடுமாறி கீழே விழுந்து விடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆராதனை சரியாக நடக்காது, அபிஷேகம் இறங்காது, தேவனுடைய வல்லமை நாம் அனுபவிக்க முடியாது. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு எனக்கு ஆராதனை பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஆராதனை பரிசுத்த ஆவியான உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன், என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, நான் பலவீனனா இருக்க, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நோக்கி அமர்ந்திரு. ஆண்டவரே, எனக்கு சுகம் இல்லை ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடும் ஆண்டவரே, நான் சுகவீனமாக இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி அவரை நோக்கி அமர்ந்திரு. டாக்டர்கிட்ட போங்க, நான் வேண்டான்னு நான் சொல்ல. முதலாவதாக அவரை நோக்கி அமர்ந்திருங்க. வேதம் சொல்லுகிறது, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கையை விட்டு எங்கெங்கேயோ நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல, வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, வாழ்க்கையில் சமாதானத்தை அனுபவிக்க முடியல, எதுவுமே அனுபவிக்க முடியல. ஒரு பக்தன் யூதமாய் பாடுகிறார், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடித்தவங்க நடுத்தெருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் எம்பெருமானே. என்கிட்ட நல்லவன் போல நடித்தவங்க நடுத்தெருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் என்ன செய்வேன் எம்பெருமானே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன். குளிச்சு போன உலக வாழ்வை நான் பார்த்தேன், குளிச்சு போன உலக வாழ்வை நான் பார்த்தேன். இப்போ திகச்சு போய் தேவனை நான் உம்மை நினைச்சேன், இப்போ திகச்சு போய் தேவனை நான் உம்மை நினைச்சேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் கைவிடாத தேவனை நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. அவரு உணர்ந்து எழுதி பாடினாருங்க அந்த தாசர். அவர் பொழுதில் மறித்து விட்டார். உண்மை, நம்ம மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையின் பாதையிலே. கர்த்தர் மீது யாரும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அவ்வளோ பெரிய தாவீது அரசர், இஸ்ரவேலின் ராஜா, என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். அது வர வரைக்கும் அவர் நம்பிக்கையாகவே இருந்திருக்கிறாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 3:14. கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கொஞ்சம் உங்களை ஒவ்வொருவரும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த நாள், ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, இயேசுவே எல்லாம், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், எப்பேற்பட்ட நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்தோம்.
நாட்கள் ஆக 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 இந்த வண்டி ஓட ஓட எப்படி டயர் தேஞ்சி தேஞ்சி பஞ்சர் ஆகுமோ அதுபோல் வாழ்ந்த நம்பிக்கை தேஞ்சி 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 அவன் நம்பிக்கையாக மாறிடுச்சு. இங்கே நம்பிக்கையே இல்லை ஜனங்களுக்குள்ள. அவங்களே ஜட்ஜ்மெண்ட்டு, அவங்களே தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் ஆண்டவர் வருகை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில், எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்கள் அவரோட ஐக்கியம், உறவு, அவரோட நாம் உறவு இருப்போம்னு சொல்லுது வேதம். ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம்னு சொல்லுது வேதம். இன்னைக்கு நாம் ஐக்கியத்தோடு இருக்கிறோமா? நான் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றால் அவரோடத்தில் நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்ற அர்த்தம், அவரோடு நான் உறவாடுகிறேன் என்ற அர்த்தம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை எங்கே இப்பொழுது? ஆதியில் இருந்த அன்பை விட்டாயே என்று வெளிப்படுத்துதல் எழுதுறாரு. ஆதியில் இருந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை எங்கே? இப்பொழுது அந்த நம்பிக்கை நம்ம மீது இருக்கிறதா? ஆண்டவர் மீது இருக்கிறதா அந்த நம்பிக்கை? தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையில் சந்தோஷம். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா பிரதர், சந்தோஷமாக இருக்கீங்களா சிஸ்டர்னு கேட்டால் ஏதோ இருக்கும். ஆனால் உண்மையான கிறிஸ்தவங்க ஹல்லேலூயா, தேவன் என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களோ இல்லைங்களா, நான் கம்பெனி வேலை, ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போது ஒரு 1.5 வருஷமாக ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் டெலிவரி ஜாப் வேலை பார்க்குறேன். அதிலெல்லாம் பார்த்து ஏன் அந்த வேலைக்கு சேர்ந்தேன், ஊழியத்துக்கு நான் நினச்சா நான் லீவ் வந்து போடலாம், அதுக்கு தான் அந்த வேலையை வந்து ஓட்டினேன். கண்டிக்ஷன்னு பேரில் நேரமெல்லாம் மாறி இருக்கும். அதில் அந்த நேரத்தோடு நாங்கள் இருந்தால் தான் நமக்கு தேவையான அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அந்த வேலையை செய்யும்போது நேற்று நான் தினத்தில் 11 மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு. எப்போவுமே 11 மணிக்கு தான் வரேன். மத்தியானத்தில் வந்து லஞ்ச் டைமில் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தூங்கிட்டு திரும்பி 4-5 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போனேன்னா 11 மணிக்கு தான் வருவேன். எனக்கு ஃபோன் வந்தது, நாளைக்கு செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே ப்ரிப்பேர்டே பண்ணலை. அப்போது சரிங்க பாஸ்டர், நான் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து ஓகே பாஸ்டருங்கய்யா நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் ரெடியாக வந்துடுறேன். அந்த ரெடியாக வந்துடுறேன் அந்த வார்த்தை எப்படி வந்தது? கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்ததுனால தான் நான் வந்து ரெடியாக வரேன்னு என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஆமீன், ஹல்லேலூயா. வீட்டுக்கு வந்தேன். வந்துட்ட பிறகு பைபிளை எடுத்து ஓப்பன் பண்ணேன். நான் தூங்கும்போது மணி 2ங்க. அப்போது பாருங்கள், அப்போது தேவன் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னா தேவன் எனக்கு என்ன பலத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா எனக்கு பலன் கொடுக்குறது, சுகம் கொடுக்குறது, ஆரோக்கியத்தை கொடுக்குறது நான் அவர் மீது வைத்த நம்பிக்கைனால அது எல்லாம் எனக்கு வருகிறது. ஆமீன், ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம், மனைவி சொல்லுங்க உங்களுக்கு தூக்கமே வரலையாங்கன்ட்டு. நான் சொன்னேன், ஏன் முகலாம் ஏதோ டல்லாக இருக்கா, டயர்டாக இருக்கா, களைப்பாக இருக்கான்லாம் கேட்பேன். இல்லை நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுவிட்டேன். ஆமீன், ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்லணும்னா, கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்பட்டு நம்ம நடக்கும்போது செய்யும்போது கர்த்தர் பாருங்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய ஜனமே, அனுகூலமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதே ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வாசித்து பாருங்கள். ரோமரின் நிருபம். பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க 3ஆம் வசனத்தில், அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும். நம்பிக்கை எங்கே கடைசியாக தான் வருது. அப்போது நம்ம அந்த உபத்திரவத்தில், இன்றைக்கி யாரும் வந்து உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கிறது இல்லை. உபத்திரவத்தை பற்றி பேசணுன்னா பேசினே போகலாம். நம்ம படித்தோம் இல்லையா, ஆரம்பத்தில் தலைப்பு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள் என்று. இங்கே உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த பொறுமை என்ன செய்யுதான், பரீட்சை வைக்குது. அந்த பரீட்சையையும் பரீட்சை என்ன செய்யுது, நம்பிக்கையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க, அப்போ தான் நீங்கள் தேர்ச்சி பெறுறீங்க. நம்பிக்கையே இல்லை, அப்படி சொடக்கு போட்டோட என் கைக்கு வந்துடணும் ஜீபூம்பானு மாதிரி. ஆமீன், ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், அங்கங்கே துரித உணவுகள் நிறைய வந்துச்சு. அதுபோல் நம்முடைய ஜனங்களும் அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட்டாக துரித உணவகங்களாக மாறிட்டாங்க.
சொடக்கு போகிற நேரத்தில் எல்லாமே வந்துடணும், கர்த்தரிடத்தில் வரலையா அங்கே ஓடுவோம் இங்கே ஓடுவோன்ட்டு எங்கே கிடைக்குமோ எல்லாம் ஓடுறாங்க. கடைசியில் எப்படி வராங்க? நொந்து நூலாகி எல்லாவற்றும் இழந்து வருகிறதா இருக்காங்க. நகோமி மாதிரி. ரூத்தின் புஸ்தகத்தில் நகோமியுடைய நிலைமை எப்படி நமக்கு தெரியும்? அது கடைசியாக நம்ம வாசிப்போம் அந்த சாப்டரை. அப்போ நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் உபத்திரவத்திலே பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாகிறது நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆகவே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஏனென்றால் நான் தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன். தேவன் என்னை கொண்டு வந்தார், தேவன் என்னை நடத்துகிறார், தேவனுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார், தேவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அது எல்லா ஒரு நம்பிக்கை அவர் மீது வைக்கும்போது அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதுங்க. இன்றைக்கி எத்தனை விசுவாச ஜனங்க வெட்கி தலை குனிந்து வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, வெட்கமடையாது இருப்பாய், வெட்கினாது இருப்பாய் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆனால் வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வெட்கி தலை குனிந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய விசுவாச குடும்பமாக இருக்கிறார்கள் சபையிலே. வேத வசனங்களின்படி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சரியாக கடைப்பிடிக்கும் போது நடக்கும்போது தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. தேவனுடைய ஜனமே, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். ஆண்டவரே, நான் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறேன், என் ஆத்துமாவை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே நான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு எது தேவையோ அது அவராலே உண்டாகும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். தேவனுடைய ஜனமே, வாலிப பிள்ளைகள், காலேஜ் கல்லூரிகளை படிக்கிறதில்ல, பள்ளிக்கூடங்களை படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தேர்வு எழுதி முடிச்சிருப்பீங்க. தேர்வுக்கு முன்பதாக நீங்கள் நான் எழுதப் போகிறேன், நான் படிக்கப் போகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உங்களுடைய ஆத்துமா அவருக்கு நேராக அமர்ந்திருந்ததா? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும். அமர்ந்திருக்கணும், தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்கணும். நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது பழைய ஏற்பாடு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை யாரெல்லாம் நம்புறாங்களோ ஆண்டவரை, அவரை தாங்க கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்பாதவங்களை தேவன் அறியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, வேதம் வாசிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க, ஆராதனையும் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்பிக்கை இருக்காது தேவன் மீது. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். என் மகனுக்கு என் மகளுக்கு எது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளிலே, இக்கட்டு என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர். இக்கட்டு என்றால் திடீரென்று வருது ஒரு சோதனை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, அதுதான் இக்கட்டு. இக்கட்டு நாளிலே கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை அவர். இந்த சோதனை நேரத்தில், சஞ்சலங்கள் நேரத்தில், பாடுகள் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் அந்த அரணான கோட்டை நோக்கி நாம் ஓடி பத்திரமா இருந்தோம் என்றால், நான் இந்த இடத்தில் இருக்கும் வரை என்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால், கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஜனமே, நமக்கு காரியங்களை அனுகூலமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இது சொல்ற ஒரு யார் தெரியுமா? யோபு. எந்த நிலைமையில் சொல்றாருன்னு நமக்கு நன்றாக தெரியும். எல்லாவற்றையும் எழுந்து போனார் யோபு. தேசத்திலே யோபு என்னும் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் தன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்தும் பொல்லாப்பு விலகுமாய், அவனைப் போல பூமியிலே ஒரு மனுஷன் இல்லை என்று தேவனை சாட்சி கொடுக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே யோபுவின் சர்டிஃபிகேட்டோடு ஆரம்பிக்கிறது. அவருடைய டீட்டெயில்ஸ் என்ன, அவருடைய விவரங்கள் என்ன என்று. தேசத்திலே யோபு என்னும் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமனும் தன்மார்க்கனும், அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதன் இப்போ யோபு என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும், என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும்,
அவர் மீது நான் எப்படி இருப்பேனா? சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா? அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்றார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். எல்லாவற்றையும் இழந்து போனாருங்க. பிள்ளைங்க இறந்து போயிடுச்சு, ஆடு மாடுங்க செத்து போயிடுச்சு, வேலைக்காரங்க எல்லாவற்றையும் இழந்து போனார். கட்டிட மனைவியை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் கடைசியில் ஒரு பரதேசியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் வீட்டு திண்ணையிலே. அக்கம் பக்கத்துலலாம் ஏளனமாக பேசுகிறாங்க. ஓ யோபுவே, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டாயோ, அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஒரே இரவு எல்லாவற்றையும் அழிந்து போனது. யோபுவின் வாழ்க்கை முடிந்து போனது. அந்த நிலைமையிலும் கூட யோபு என்ன சொல்கிறாரு? அவர் என்னை கொன்று உயிர் இருக்குது, யோபுவுக்கு ஜீவன் இருக்குது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு சாதாரண ஒரு தலைவலி நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாது, ஒரு வயிற்று வலி நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆனால் யோபுக்கு நேர்ந்த நிவரங்கள் பாருங்கள். ஆனால் நிறைய விசுவாசமாக இருக்கத்தான் நிறைய விசுவாசிங்க, பாஸ்டர் எனக்கு யோபு போல் சோதனை வந்துச்சு பாஸ்டர், நான் யோபு போல் பருக்கள் வந்துச்சா அவங்களுக்கு தெரியல. இல்லை 6000 7000 மிருக ஜீவன்கள் இருந்ததா? யோபு போல் இருந்தனா அப்போ அதெல்லாம் இருந்திருக்கணும் இல்லையா? எல்லாமே அழிஞ்சிச்சா? அவனும் அந்த வசனத்தை. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, ஒரு தீர்மானம் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய நம்பிக்கையிலே எப்பவுமே கர்த்தரை குறித்தான நம்பிக்கை தான் இருக்க வேண்டும். அதில் சந்தோஷம்தான் மாத்திரம் இருக்குமே தவிர அதில் வேறு எதுவுமே நாம் என்ன செய்யக்கூடாது, கிட்ட சேர்க்கக்கூடாது. தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறனால தான் நீங்களும் நான் இங்கே ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை பழைய ஏற்பாடு போல தேவன் கடுங்கோபம் உள்ளவராக இருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகி இருக்கும்? அவர் அன்புள்ள தேவனுங்க. என் மீது நம்பிக்கையாக இரு, என் மீது விசுவாசமாக இரு, என் மீது அன்பாக இரு. ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார் திரும்ப திரும்ப. ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம்? அங்கே இங்கே ஓடி அந்த தீர்க்க தரிசனத்தை ஓடுறோம், இந்த தீர்க்க தரிசனத்தை ஓடுறோம், அந்த பாஸ்டரை ஓடுறோம், எங்கெங்கேயோ ஓடுறோம். ஆனால் கர்த்தரை என்ன செய்கிறோம்? மறந்துடுவில்ல. கர்த்தரை மூடி மறைச்சிட்டு மனுஷாலங்களை என்ன பண்ணிடுறோம்? நம்ம தெய்வமாக மாற்றிடுறோம். உங்கள் வசனம் பாருங்கள், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே நம்புகிறவர்களுக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுகிறது. தேவனுடைய ஜனமே, அவர் அரணான கோட்டை. ஆகவே அந்த தேவனை நாம் உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கிறோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, பூரண சமாதானம், பூரண சமாதானம் புரிதனில் தருபவரே, தினமும் புரிதனில் தருபவரே. அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு வேண்டுங்க. ஏசாயா 26:3 என்ன சொல்லப்படுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே ஆண்டவர் எப்படி காக்கிறாரா? பூரண சமாதானத்துடன் காது. இன்னைக்கு ஏன் சமாதானம் இல்லை? நீ அவர் சரியா நம்பல. வாழ்க்கையில நமக்கு எல்லாமே அவசியமா இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் தருகிறார். தேவன் எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். நமக்கு பலன் இல்லாத நேரங்களிலே தேவன் நமக்கு பலத்தை கொடுத்தார். நாம் சுகவீனமாக இருக்கும்போது தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்தாரு. நாம் அவர் மீது ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை நாம் இப்போது முடிவு பருந்தியம், அதாவது ஒருவேளை நாம் உயிரோடு இருந்து கர்த்தருடைய வருகை வரும் என்றால் அந்த முடிவு பருந்த வரை நம்பிக்கையாக இருக்கணும். அல்லது நம்முடைய ஆயுட்காலம் முடியும் போது அதுவரை நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை எப்படி இருந்ததோ அதுவரை நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்க வேண்டும் என்றால், கால் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நினைப்போம் என்றால் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும்? கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். என் நம்பிக்கை பணத்தின் மீது இருக்கும் என்றால் என் கால் சிக்கிக்கொள்ளும். என் நம்பிக்கை பெரிய தலைவர்கள் மீது, அரசியல்வாதிகள் மீது இருக்கும் என்றால் என் கால் சிக்கிக்கொள்ளும். என் நம்பிக்கை என் ஞானத்திலோ என் புத்தி
புத்தியிலோ என் அறிவிலோ இருக்கும் என்றால் என் கால் சிக்கிக்கொள்ளும். சிக்கிக்கொண்டால் அதில் வெளியே வர முடியாது. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் எல்லாவற்றையுமே அவரை நோக்கி நாம் அமர்ந்திருக்கணும். எல்லாவற்றையுமே அவரிடத்தில் கொடுத்து நம்முடைய இருதயத்தில் எல்லாவற்றையுமே ஒப்படைத்து அவரை நோக்கி அமர்ந்திருக்கணும். நான் நம்புகிறது அவராலே வரும். அந்த தைரியத்தின் விசுவாசம், அந்த தைரியத்தின் நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் என்றால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக, சந்தோஷமுள்ள வாழ்க்கையாக, சமாதானமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். தேவனுடைய ஜனமே, சாலமோன் எழுதுகிறார், கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நாம் எத்தனை முறை நாம் தவறி இடறி விழுந்து இருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். ஏன்? காரணம் என்ன? என் நம்பிக்கை கர்த்தர் மீது இல்லாததினாலே நான் விழுந்து விட்டேன். என் நம்பிக்கை மனுஷர்கள் மீது இருந்ததினாலே நான் விழுந்து விட்டேன். ஆனால் என் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் என்றால் நான் அசைக்கப்படாதபடி நான் உறுதியாய் நிற்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? ஒரு முறை 2006-7 சரியாக ஞாபகம் இல்லை, அந்த வருடத்திலே திருமணமாகி ஒரு வருடம் முடிந்து என் மனைவிக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் புதிய அனுபவமாக இருந்தபடியினாலே பக்கத்தில் இருக்கிறது. நான் அன்றைக்கி திருவலங்காடு ஊழியத்துக்காக கடந்து சென்றிருந்தேன் ட்ரெயினில் ஏறி. திருவலங்காடு பகுதியில் அது ஒரு கிராம பகுதியாக இருந்தபடியினாலே அந்த இடத்துல எப்போவுமே 10:30 மணிக்கு தான் ஆராதனை பண்ணுவாங்க. இப்போது கூட இன்றைக்கு நான் அந்த இடத்துல இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதம் 3ஆம் வாரத்தில் திருவலங்காடு பகுதியில் எப்பாவது ஒரு டைம் மாற்றிக்கொள்ளப்படும். அப்போது ஒரு நாள் நான் திருவலங்காடு பகுதியிலே ட்ரெயின் ஏறி போகும்போது என் மனைவி வீட்டு பக்கத்தில் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. போகும்போது நான் ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த சர்ச்சு கிட்ட நெருங்க போகிறேன். உடனே என் மனைவி கிட்டேருந்து ஃபோன் வருது. என்னங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எங்கேம்மா இருப்பேன்? ஊழியத்துக்கு தாம்மா போகிறேன், இதோ போயின்னு இருக்கேன். இல்லை சீக்கிரம் வாங்கன்றாங்க. நான் என்னவோ ஏதோ ஆயிடுச்சு. என்னம்மா ஊழியத்தை விட்டு எப்படிம்மா வருது? என்ன ஆச்சு? விஷயத்த சொல்லு. இல்லை அதாவது நம்முடைய முதல்வர் அப்போது கருணாநிதி இருந்தார், மறைந்த முன்னாள் முதல்வர். வெள்ள நிவாரண நிதிக்காக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதை விட்டுட்டு? ஊழியத்தை விட்டுட்டு. எனக்கா கோபம் வந்தது, திட்டி விட்டுட்டேன். இன்னொரு வார்த்தை சொன்னேன். ஒரு சுவிசேஷகனுடைய மனைவி, ஏன்னா நான் டைம் வேறு பார்த்தேன், இன்னத்துக்கு அங்கே அவங்க சர்ச் முடிஞ்சிருக்காது, பாதி பிரசங்கம் தான் ஓடின்னு இருக்காங்க. பாதி பிரசங்கத்தில் நீ எப்படி எனக்கு நீ ஃபோன் பண்ணுவேன்? ஒரு சுவிசேஷகரோட மனைவி இப்படி பண்ணால் பாஸ்டருங்க என்னை எப்படி மதிப்பாங்க? என்ன இந்த குடும்பம் இப்படி இருக்குன்னு நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லி என் மனைவியை நான் கத்த ஆரம்பிக்கும் போது, ஃபஸ்ட்டு ஓடினதே ஊழியக்காரதாங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேலே என்னால் எதுவுமே பேச முடியல. ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? நீ வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணு, அந்த பணம் எனக்கு தேவையே இல்லை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஏதாவது நம்மை தேடி வரும் என்றால் அதை நாம் துச்சமாக விட்டு விடுவோம் என்றால் கர்த்தர் நமக்கு இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எதை மேன்மைப்படுத்துகிறோமோ அதை தான் நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். என் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் என்றால் நாம் அதை தான் மேன்மைப்படுத்த வேண்டும். பொருளாசை மீது, பணத்தின் மீது நான் மேன்மைப்படுத்துவேன் என்றால் அது சாபக்கேடாக மாறிவிடும். குடும்பத்தில் அது நல்லது அல்ல, விசுவாச ஜீவியத்தில் அது நல்லது அல்ல. ஊழியம் முடிச்சுட்டு நான் வரேன், வந்துட்ட பிறகு என் மனைவியோட முகத்தை பார்க்குறேன், ரொம்ப டல்லாக, போங்க 2000 ரூபாய் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன. அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லி 2000 ரூபாய் நான் 3000 ரூபாய் உனக்கு தரமான்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் தந்துட்டேன் இன்றைக்கி. ஆமேன். ஹல்லேலூயா. அப்புறமேட்டு தான் அவங்க முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியுது என்னால். ஆமேன். உண்மையாக அதாவது அரசாங்கத்தில் வர்றது நான் வேண்டான்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். ஆராதனையை விட்டுட்டு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆராதனை முடிச்சுட்டு கூட போய் வாங்கிக்கோங்க, அது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன் நானே வாங்கியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபையை முடிச்சுட்டு. ஆனால் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, 10,000 ரூபாய் கொடுக்குறாராம், இப்போ இருக்கிற புதிய சிஎம். எத்தனை பேர் இங்கே உட்காருவீங்க சொல்லுங்கள்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உண்மையாக நான் விட்டுடுவேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் 2006-7 நான் வேண்டான்னு சொன்ன மனுஷன். நான் அதை இழக்கும்போது கர்த்தர் எனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. இன்றைக்கி வெயிலில் நான் வண்டி ஓட்டுறேன்னா கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்துருக்காரு. நிறைய பேர் ஓட்ட முடியாமல் உடல் சுகவீனமாக ஆயிருக்காங்க அந்த இடத்துல.
சரியாக அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நான் வந்து கரெக்டாக இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஓட்டி முடிச்சிருக்கேன், ஒரு நாள் கூட லீவ் போடாமல். ஏன் இதை சொல்ல வரேன்னா, கர்த்தருக்காக நம்ம விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுப்பாருங்க. நான் முன் உதாரணமாக இருந்தால்தான் என்னை பின்பற்றுபவர்கள் எப்படி இருப்பார்கள், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஒழுங்காக இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவரே அப்படி தான் பார்ப்போம், நாம ஏன்ப்பா ஒழுங்காக இருக்கணும்னுவாங்க. ஆகவே உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார், சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். உண்மையாங்க ஞாயிற்றுக்கிழமைய முக்கியத்துவம் கர்த்தருக்கு கொடுங்க, வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கோடி கணக்கில் பணம் வந்தாலும் சரி, வேண்டாம். ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்குணவே நாளெல்லாம் நினைவே, நல்குணவே நாளெல்லாம் நினைவே, சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உன் குரல் கேட்டு, உன் குரல் கேட்டு. ஜனமே, அவருடைய குரலை நாம் கேட்கிறோமா? அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அவருடைய வசனத்தை நாம் கவனிக்கிறவர்களா இருக்கிறோமா? பாடுறோம், வாய் வழியா பாடுறோம், ஆனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரல. அப்போ நாம் எதை மேன்மைப்படுத்துகிறோம்? உலகத்தை மேன்மைப்படுத்துகிறோம். பிசாசு ஆண்டவரை உயர்ந்த கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்தி, இவை யாவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ சாஷ்டாங்கமா என்னை விழுந்து வணங்குவாய் என்றால் இவை யாவும் நான் உனக்கு தருவேன் என்று பிசாசு சொல்லுகிறார். ஆண்டவர் எதற்குங்க முக்கியத்துவம் கொடுத்தாரு? உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது, அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொண்டார். சாத்தான் ஓடி போனா. இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணுறாங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்குறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டென்ட்டு கொட்டாயை போட்டு கொடுத்துட்றாங்க, எப்போ வேணாலும் இங்கே இருங்க நீங்கன்னு. குடும்பத்தில் எப்படி வரும்? அப்போ நம்முடைய கால் என்ன ஆகும்? சிக்கிக்கொள்ள தான் செய்யும். நம்முடைய கால் தடுமாற்றம் வரும். நம்ம கூப்பிடும்போது ஆண்டவரே ஆண்டவரேன்ட்டு சத்தம் வராது. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு கொடுங்க. கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன். நல்லா வாழ்ந்தான் அந்த மனுஷன், திடீர்னு காணும் கனவீனப்படுத்துகிறார் ஆண்டவர். நல்லா இருந்தாய் ஆஹா ஓஹோன்னு, கனவீனமாயிட்டாரியா. காரணம் என்ன? கனம் படுத்தி பாருங்க. தேவனை கனம் பண்ணுங்க, ஆராதனையை கனம் பண்ணுங்க, பாடல் பதில கனம் பண்ணுங்க, செய்தியில் கர்த்தருக்கு உண்மையாக கனம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9-12 வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே இந்த 17ஆம் தேதி, இந்த மே மாதம் இந்த 17ஆம் தேதி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கே தரப்போகிறார். அதுக்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைகள் வாசமாய் இருக்கிறவர்களே, உங்கள் நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் திருப்புங்க. கர்த்தரா
கர்த்தரால் எனக்கு எல்லாம் கிடைக்கும், கர்த்தரால் எனக்கு காரியமாகும், கர்த்தரால் எனக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி உங்கள் சிறைகள் திருப்புங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரண் யார்? கர்த்தராக இயேசு. அந்த அரனை நோக்கி திரும்புங்கள். அப்படி நீங்கள் திரும்பும்போது இரட்டிப்பான நன்மை. அதுவும் எப்பொழுது? நாளைக்கா? அடுத்த வருஷமா? அடுத்த மாதமா? எப்பொழுது? இன்றைக்கே. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, இன்றைக்கே தேவன் இரட்டிப்பான நன்மையினால் நன்மை நடத்தப் போகிறார். என் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் என்றால் இன்றைக்கே தேவன் என்ன செய்ய போகிறார்? நன்மையானதை ஒரு நன்மை, இரட்டிப்பான நன்மை எனக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து செல்லுங்க. இந்த 17ஆம் தேதியிலிருந்து நோட் பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் நீங்கள் சாட்சி வந்து சொல்லுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நான் நம்பிக்கையாக இருந்தனால தான் இதுகளுக்கும் நான் தைரியமாய் பேசி கொண்டிருக்கிறேன் உங்கள் மத்தியிலே. மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாக இருப்பது நலம் என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். சங்கீதங்கள் புத்தகம் 118ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். நாசியிலே சுவாசம், ஏன்னா அவனோட ஜீவன் எப்படி போகணும்னு நமக்கே தெரியாது, எப்போ போகணும்னு தெரியாது. அவனை நம்பி இருப்போம், போய் பார்த்தாக்கா அவன் இருக்க மாட்டான். கர்த்தர் மீது பற்றுதலாக இருங்க, ஆண்டவர் மீது பற்றுதலாக இருங்க. கடைசியாக ஒரு வசனம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் முதல். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நகோமி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க, யாராவது சத்தமாக சொல்லுங்க. காது கேட்காதுமா, ஏன்னா வெயிலில் அலைஞ்சு ஓட்டு வேலை பார்த்து காதெல்லாம் ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சு. சத்தமாக சொல்லுங்க. மோனிஷா சொல்லு, எது சொல்லுவா? மாறானா கசப்பு. நகோமி என்றால் என்ன அர்த்தம்? நகோமி என்றால் மதுரம். ஆமென், ஹல்லேலூயா. நகோமி என்றால் மதுரம். என்னை நகோமி என்று ஏன் நீங்கள் கூப்பிடுறீங்க? அப்படி கூப்பிடாதீங்க. மதுரம் என்ன கூப்பிடாதீங்க. மாறா என்று அழையுங்கள் என்றார். ஏன்? அவங்களே அங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. என்ன கொடுக்குறாங்க? வாசிங்கம்மா 21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஆமென். எப்படி போனாங்களாம்? நிறைவுள்ளவளாய், ஃபுல்லாக ஆசீர்வாதத்தோடு நான் இந்த இடத்த விட்டு கடந்து போனேன். ஆனால் திரும்பி வந்தேன், கர்த்தர் என்னை வெறுமையாய். ஏன்? தேவனுடைய ஜனமே, நீ எந்த இடத்துல இருக்கியோ தேவன் அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்க. ஏன்னா தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டுன்னு சொல்லி, பெத்லகேமில் பஞ்சம் உண்டாயிட்டுன்னு சொல்லி, பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியுமா? பெத்லகேம் அப்பத்தின் வீடு, ஆகாரத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, ஆகாரத்தின் வீடு. இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். செய்த அந்த பெயர்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் உங்களால் வந்து சரியாக அந்த உணர்வடைய முடியும், அந்த வசனங்களை எல்லாம் தியானிக்க முடியும். அந்த ஆகாரத்தின் வீட்டை விட்டு, அப்பத்தின் வீட்டை விட்டு இவர்கள் மோவாப் தேசத்துக்கு கடந்து சென்றார்கள். இந்த குடும்பம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த குடும்பம் அதுக்கு அப்போ போகும்போது எப்படி போனாங்களாம்? நிறைவுள்ளவளாய் நான் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய். பாருங்க, கர்த்தர் மீது பழிய போடுறாங்க. கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். தப்பு யார் மேலே? நகோமி மேலே தான். அதனால் நீங்கள் என்ன ஏன் நகோமின்னு கூப்பிடுறீங்க? மதுரம் என்னை கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. தேவன் என் வாழ்க்கையிலே கசப்பை கட்டளையிட்டார். யார்? நீயா தேடி போன? நீயா? யானை தான் தலையில் மண்ணை வரி போட்டது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த மாதிரி போயிட்டாங்க. நம்ம தேவன் எந்த இடத்துல வச்சிருக்காரோ அந்த இடத்துல நம்பிக்கையோடு இருப்போம் என்றால் அந்த ஆசீர்வாதம் எந்த சத்ருவினாலும் பறிக்க முடியாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. காட்டுவான். ஏஜென்ட் தோட்டத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களோடு சந்தோஷத்தோடு இருந்தாங்க. அவை விசித்திரமான வார்த்தைகள். எப்படி அரசியல்வாதிகள் விசித்திரமான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விசித்திரமான வார்த்தைகளை சொல்லி. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவதூதர்களாக மாறிடுவீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீ தான் அடுத்த கடவுள். என்னென்ன பேசணும் அந்த சர்ப்பம். உடனே அவங்களுக்கும் ஒரு ஆவல். ஆனால் நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்திருக்கும் என்றால் உண்மை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க வந்து தேவன் விரட்டி அடித்திருக்க மாட்டார்.
சரி போகட்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், வாழ வேண்டும். கர்த்தருக்காக எல்லாவற்றுக்காக நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, இந்த நகோமி அப்படியாகத்தான் சொல்கிறாங்க. நான் நிறைவுள்ளவளாய் நான் இருந்தேன், இந்த இடத்தை விட்டு நான் போனேன், தேவன் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. மாறா என்றால் கசப்பு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை மாறுது, திரும்பி தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. இன்றைக்கு நாம் ஆரம்பத்தில் வைத்த நம்பிக்கை எங்கே? தேவனுடைய ஜனமே, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். திடீரென்று போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சுனாமி போல வெள்ளம் வரலாம். இருந்தாலும் என் நங்கூரமாகிய இயேசு ஒருவர் இருக்கிறார், அவரே என் நம்பிக்கை என்று சொல்லி நாம் உறுதியாக இருப்போம் என்றால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. கரங்களை தட்டி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. என்னில் படர நேசருக்கா ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்னில் படர நேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உன்னதத்தை காத்திடும். எல்லாரும் நாம் எழுந்திருப்போமா? எல்லாரும் நாம் எழுந்திருப்போம். யாரும் நாம் எழுந்திருப்போம். உன்னதத்தை காத்திடுவார் கிருபையாலே. நம்முடைய நம்பிக்கை யார் மீது? கர்த்தர் மீது இருக்கும் என்றால் நம்மை அது ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. என் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் என்றால் என் கால் சிக்கிக் கொள்ளாது. என் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் என்றால் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மை நான் தருவேன், இரட்டிப்பான நன்மை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த நாளிலே 17ஆம் தேதியிலே, இந்த 5ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே இருந்து நீங்கள் ஆண்டவர் மீது உண்மையான நம்பிக்கை இருக்கும் என்றால், உலகத்தை பின்வைத்து கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கை இருக்கும் என்றால் இரட்டிப்பான நன்மையை அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை நான் தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை, மகனே மகளே, உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? கர்த்தர் மீது இருக்கிறதா? நீ கண்மலைகளை பெயர்க்கும்படியாய் உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நீ போராட்டங்களை ஜெயிக்கும்படியாய் உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? உன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படி உன் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? கண்மலைகள் பெயர்க்கும்படியாய்